அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகும் விஷயம் ஒரு கதையல்ல, ஒரு கற்பனை அல்ல, நம் ஈமானுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு உண்மை. மலக்குகள், அல்லாஹ் உருவாக்கிய தூய படைப்புகள். இந்த உலகத்தில் நாம் காணாத ஒரு உலகம் இருக்கிறது. ஆனால் அந்த உலகம் நம்மைச் சுற்றியே இருக்கிறது. நாம் தனியாக இல்லை. நாம் பேசும் வார்த்தைகளையும், நாம் செய்யும் செயல்களையும், நாம் எண்ணும் எண்ணங்களையும் அல்லாஹ்வின் அனுமதியால் கவனிக்கும் படைப்புகள் இருக்கின்றன. அவர்கள்தான் மலக்குகள். மலக்குகள் ஒளியிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சோர்வு இல்லை, தூக்கமில்லை, பசி இல்லை, தாகமில்லை, ஆசை இல்லை, கோபமில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஒருபோதும் மீறமாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்பவர்கள். மனிதன் மறக்கிறான், தவறுகிறான், ஆனால் மலக்குகள் தவறுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மீறமாட்டார்கள், அவர்களுக்குச் சொல்லப்பட்டதைச் செய்கிறார்கள். மலக்குகளை நம்புவது ஈமானின் ஒரு முக்கிய அங்கம். நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொன்னால் அவர் உருவாக்கிய மலக்குகளையும் நிச்சயமாக நம்ப வேண்டும். நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கும் தருணங்களிலும் நம்முடன் மலக்குகள் இருக்கிறார்கள். நம்மில் ஒவ்வொருவருக்கும் வலது பக்கத்தில் ஒரு மலக்கு, இடது பக்கத்தில் ஒரு மலக்கு. நாம் ஒரு நல்ல வார்த்தை பேசினால் வலது பக்க மலக்கு அதை மகிழ்ச்சியுடன் எழுதுகிறார். நாம் ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் இடது பக்க மலக்கு அதை எழுதுகிறார். நாம் சிரித்தாலும், உதவி செய்தாலும், பொறுமை காத்தாலும் அதுவும் எழுதப்படுகிறது. அதேபோல் நாம் பொய் பேசினாலும், அநியாயம் செய்தாலும், மனதை காயப்படுத்தினாலும் அதுவும் எழுதப்படுகிறது. இந்த எழுதுதல் விளையாட்டு அல்ல. ஒரு நாள் அல்லாஹ்வின் முன் நமக்கு முன் வைக்கப்படும். அப்போது யா அல்லாஹ், நான் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் மலக்குகள் பொய் எழுத மாட்டார்கள். இப்போது நாம் பெரிய மலக்குகளை நினைத்து பார்ப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் வஹியை நபிமார்களுக்கு கொண்டு வந்த மலக்கு. குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாகவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழை, காற்று, பயிர்கள், உலகின் இயற்கை அமைப்பு. ஒரு மழைத்துளி கூட அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் விழுவதில்லை. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊத காத்திருப்பவர். இப்போதும் அவர் சூரை உதடுகளுக்கு அருகில் வைத்தபடி அல்லாஹ்வின் கட்டளையை எதிர்பார்த்து நிற்கிறார். அந்த சூரை ஊதப்படும்போது இந்த உலகம் முடிவுக்கு வரும். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர்களை எடுத்துக்கொள்பவர். அவர் தாமதிப்பதில்லை, அநியாயம் செய்வதில்லை, அல்லாஹ்வின் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுகிறார். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், சுவாசிக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வின் அருள். நம்மைச் சுற்றி பாதுகாப்பு மலக்குகளும் இருக்கிறார்கள். நாம் அறியாமல் எத்தனை ஆபத்துகளிலிருந்து நம்மை அல்லாஹ் காப்பாற்றியிருக்கிறான். ஒரு விபத்து நம்மை தொடாமல் போனது, ஒரு ஆபத்து நம்மை நெருங்காமல் போனது. அதன் பின்னால் அல்லாஹ்வின் கட்டளையால் மலக்குகள் இருந்திருக்கலாம். நாம் திக்ரு செய்யும்போது, குர்ஆன் ஓதும்போது, தொழுகையில் நிற்கும்போது, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும்போது மலக்குகள் நம்மைச் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த அடியாரை மன்னித்துவிடு என்று. எவ்வளவு பெரிய அருள் இது! ஆனால் மலக்குகள் விரும்பாத செயல்களும் இருக்கின்றன. அசுத்தம், பொய், கெட்ட வார்த்தைகள், அநியாயம். அந்த இடங்களில் மலக்குகள் விலகிச் செல்கிறார்கள். அதே நேரத்தில் மலக்குகள் விரும்பும் செயல்களும் இருக்கின்றன. சுத்தம், தொழுகை, நல்ல வார்த்தை, பொறுமை, மன்னிப்பு. அன்பான குழந்தைகளே, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால், உண்மை பேசினால், தொழுகை செய்தால், நல்லவர்களாக இருந்தால் மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் மலக்குகளை காணவில்லை, ஆனால் அவர்கள் நம்மை காண்கிறார்கள். இந்த நினைவு நம்மை பாவத்திலிருந்து தடுக்கட்டும், நல்ல செயல்களுக்கு தூண்டட்டும். யா அல்லாஹ், மலக்குகள் விரும்பும் அடியார்களாக எங்களை மாற்றிவை. எங்கள் வார்த்தைகளையும், எங்கள் செயல்களையும், எங்கள் எண்ணங்களையும் தூய்மையாக்கு. மலக்குகள் எழுதும் புத்தகத்தில் நல்ல செயல்கள் அதிகமாக இருக்கச் செய். ஆமீன். இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஹதீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.